ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கக்கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் பத்தி தான். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணுன்ட்டு 23 வருஷமா போராடி இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய அறிவிப்பு உண்மையிலே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிய தந்திருக்கா? இல்ல இதுல வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? இமாச்சல பிரதேசத்துல சாத்தியமானது ஏன் தமிழ்நாட்டுல முடியல? இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஆழமா அலசப் போறோம். முதலாவதா ஒரு முக்கியமான முரண்பாட நாம் புரிஞ்சுக்கணும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல பென்ஷன் தொகையை முழுவதுமே பார்த்தீங்கன்னா அரசே ஏத்துக்கும். எம்ப்ளாயீஸோட சேலரியிலேருந்து ஒரு பைசா கூட பிடிக்க மாட்டாங்க. ஆனா, இப்ப அறிவிச்சிருக்க இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில எம்ப்ளாயீஸோட சேலரியிலேருந்து 10% தொகையை பார்த்தீங்கன்னா பிடிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது, இது எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்க்கு இணையாகும்ன்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியா இருக்கு. கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்த அப்புறம் தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம முடக்கிட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம் அதாவது என்பிஎஸ் கொண்டு வந்தாங்க. அப்போதிலிருந்தே பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பும், ஆதரவும் மாறி மாறி இருந்துட்டே இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்ல ஏப்ரல் 2003க்கு பிறகு சேர்ந்தவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. 23 வருஷமா நடந்த போராட்டத்தோட விளைவா தான் இப்போ தமிழக அரசு இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனா இது எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே முழு பலனை தருமான்னு கேட்டீங்கன்னா, சந்தேகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எழுந்திருக்கு. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில அதாவது சிபிஎஸ்ல எம்ப்ளாயீஸ் கிட்ட 10% பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. அரசு 14% போடும். ஓய்வு பெறும்போது மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு தொகை குடுப்பாங்க. ஆனா இதில அரசு எப்ப பணம் கட்டுனாங்க, எவ்வளோ வட்டி ஏறுச்சுன்ட்டு ஊழியர்களால சரியா தெரிஞ்சுக்கவே முடியல. பல வருஷமா இதில பார்த்தீங்கன்னா குழப்பம் தான் மிஞ்சியது சொல்லலாம். இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில எம்ப்ளாயீஸோட போராட்டத்தை நிறுத்தவும், தேர்தல கணக்கில வச்சு தான் திமுக அரசு இந்த திட்டத்தை அவசரமா கொண்டு வந்தாங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்த பல சலுகை பார்த்தீங்கன்னா, குறிப்பா திரும்ப பெற முடியாத பரிமாற்றம், கம்யூட்டேஷன் போன்ற சலுகை இதில இல்லன்னு சொல்றாங்க. இது எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பெரிய ஏமாற்றம் தான் சொல்லலாம். இன்னொரு பக்கம் ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குற தொகுப்பூதிய ஊழியர்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா, இன்னும் மோசமா இருக்கு. 20, 30 வருஷமா வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கிடைக்கிற ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 2000 தான். ஆனா, மத்திய அரசு குறைந்தபட்ச ஓய்வூதியமே பார்த்தீங்கன்னா, ரூ. 7000 நிர்ணயிச்சிருக்கு. தமிழ்நாட்டில இருக்கிற இந்த ஊழியர்களுக்கும் நியாயமான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டுங்கிற கோரிக்கை பார்த்தீங்கன்னா, நியாயமானது தானே! அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கடும் நிதி நெருக்கடியில இருக்கோம். இந்த திட்டத்துக்கே 13,000 கோடி செலவாகும்னு சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா 8.6% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்ட்டு மத்திய அரசே சொல்லியிருக்கு. பொருளாதாரத்தில இந்தியாவிலே 2வது பெரிய மாநிலமா நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது 35 வருஷமா உழைச்ச ஊழியர்களுக்கு அவங்க முதுமை காலத்தில நிம்மதியா வாழ ஓய்வூதியம் தரது பார்த்தீங்கன்னா, அரசுக்கு பெரிய சுமையா இருக்கக்கூடாது. இத செலவினமா பார்க்காம எம்ப்ளாயீஸுடைய சமூக பாதுகாப்பும் பார்க்கணுன்ட்டு பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. கடந்த 23 வருஷத்துல என்பிஎஸ்லேருந்து ஓய்வு பெற்றவங்க, அப்புறம் இறந்தவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, சுமார் 54,000 பேர் இருக்காங்களாம். இதில 48,000 பேர் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் செட்டில்மெண்ட் பணத்த வாங்கிட்டாங்க. ஆனா, அந்த பணம் பார்த்தீங்கன்னா 5, 6 மாசத்துல செலவாயிரும். மாதாந்திர பென்ஷன் இருந்தா தான் வாழ்க்கை ஓடும். இப்போ அரசு அறிவிச்சிருக்க திட்டத்தில பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 10 வருஷம் பணி முடிச்சிருந்தா பென்ஷன் கிடைக்கும் சொல்றாங்க. 30 வருஷம்னா முழு பென்ஷன் சொல்றாங்க. ஆனா, இதிலயும் தெளிவான வரையறைகள்லாம் இன்னமும் வெளியிடாம இருக்காங்க. இப்ப மத்திய, மாநில அரசுகள் கிட்ட இருக்கிற 3 முக்கியமான திட்டங்களுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்ம தெளிவா புரிஞ்சுப்போம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இதில கடைசி மாத சம்பளத்தில பார்த்தீங்கன்னா, 50% பென்ஷனா கிடைக்கும். நம்ம சம்பளத்தில பிடித்தம் எதுவுமே இருக்காது. டிஆர்எஸ் அலவன்ஸ் உண்டு. குடும்ப ஓய்வூதியம் உண்டு. இது அரசுக்கு நிதி சுமை சொல்லி தான் நிறுத்துனாங்க. அப்புறம் என்பிஎஸ் இது பங்கு சந்தை சார்ந்தது. நம்ம கிட்ட 10% பிடிப்பாங்க. ரிட்டயர்மெண்ட் ஆகும்போது 60% பார்த்தீங்கன்னா பணத்த கையில தருவாங்க. மீதி 40% வச்சு தான் மாதாந்திர தொகை பார்த்தீங்கன்னா வரும். இதில எந்த கேரண்டியும் இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இது மத்திய அரசு சமீபத்தில கொண்டு வந்தது. இதில ஒரு குறைஞ்சபட்ச கேரண்டி இருக்கு. ஆனா எம்ப்ளாயீஸோட பங்களிப்பும் இருக்கு. அதனால இது ஒரு நடுத்தரமான ஒரு திட்டம்னு சொல்லலாம். ஆனா இங்க கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இமாச்சல பிரதேசத்த அங்க காங்கிரஸ் அரசு தான் பார்த்தீங்கன்னா, தன்னோட தேர்தல் வாக்குறுதிய காப்பாத்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமையே அமல்படுத்திட்டாங்க.
1,36,000 ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா, இதனால பலனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மத்திய அரசோட புதிய திட்டத்துக்கு போகாம, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல உறுதியா இருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசியா ஒரு கேள்வி. தற்போதைய தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசை எதிர்த்து செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, இந்த ஓய்வூதிய விஷயத்துல மட்டும் ஏன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர தயங்குறாங்க? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்க்காக ஏன் மத்திய அரசு குரல் கொடுக்க மாட்றாங்க? எம்ப்ளாயீஸ் உடைய பங்களிப்பு தொகையை ரத்து செஞ்சு, குறைஞ்ச ஊதியம் வாங்குறவங்களுக்கு ஒரு நியாயமான தொகையை நிர்ணயிச்சு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை முழுமையாக கொண்டு வரணும் தான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 9,00,000 அரசு ஊழியருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இது நிறைவேறுமா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ வாங்குற சம்பளத்தில் 10% பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியல. ஆனால் இன்னும் 20 வருஷம் கழிச்சு பணத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிடும். அப்போது இந்த தொகுப்பு நிதி கார்பஸ் ஃபண்டு கையில் வந்தாலும் அப்போதைய மருத்துவ செலவுக்கும் விலைவாசி உயர்வுக்கும் அது ஈடு கொடுக்குமா என்பது பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்கிறதால விலைவாசி ஏற ஏற பென்ஷனும் உயரும். அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான பாதுகாப்பு. இதுலேயும் டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான அரசாணை தெளிவாக இன்னும் வெளியிடாமலே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கம்பேரிசன் இருக்குது. என்னென்னா 5 வருஷம் பதவியில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் பென்ஷன் கிடைக்குதான். அவங்க சம்பளத்தில் இருந்து எதுவும் பிடிக்கிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 30 வருஷம் வாழ்க்கையை அர்ப்பணித்த அரசு ஊழியர்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிதி சுமைன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா வருதுன்னு தெரியல. இதுதான் சாமானிய ஊழியருடைய ஆதங்கமாக இருக்குது. இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.